சௌந்தர்யலகரி 43வது ஸ்லோகம். இருள் நீக்கும் கருங்கூந்தல். துனோத்வாந்தம் நஸ்துலிததலிதேந்தீவரவனம் கனஸ்னிக்தஸ்லக்ஷ்ணம் சிகுரநிகுரும்பம் தவ சிவே யதீயம் சௌரभ्यं சகஜமுபலப்தும் சுமனசோ வசந்தஸ்யஸ்மின் மன்யே வலமதின வாட்டீன விடபா. தேவியின் மகுடத்தை தாங்கிய சிரசிற்கு அடுத்ததாக இவர் வர்ணிக்கப் புகுந்தது கூந்தல். கருத்து அடர்ந்த கருநெய்தல் பூங்காட்டினைப் போன்று இயற்கையாக பளபளப்புடன் காணப்படும் கூந்தலானது நமது மனத்தில் இருக்கும் இருண்டு கருத்த அஞ்ஞானத்தை அகற்றி மெய்ஞானத்தை அருளட்டும் என பிரார்த்திக்கின்றார். இக்கூந்தலின் இயற்கையான நறுமணத்திலிருந்து தாங்களும் சிறிதளவு இந்த நறுமணத்தை பெற்றுக்கொள்ள விரும்பிய இந்திரனின் நந்தவனத்தில் உள்ள கற்பகத்தரு பாரிஜாத்த மரங்களின் மலர்கள் அன்னையின் கூந்தலில் வந்து வாசிக்கின்றன. திருவிளையாடல் புராணத்தில் நக்கீரர் உமையின் கூந்தலானது அதற்கு இயற்கையின் மனம் கிடையாது என கூறி இறைவன் நெற்றிக்கண்ணால் வெப்ப நோய்களாக்கிய பிறகும் திருமுருகு காற்றுப்படை இயற்றி நோய் விலகல் பெற்றார் என்ற புராதன நிகழ்ச்சியை நாம் அறிந்ததே. அம்பிகையின் இவ்வண்ணம் மேவார்குழலி, ஏலவார்குழலி, மட்டுவார்குழலியாக தியானிப்பவர்களுக்கு இவ்வுலக பந்தத்திற்கு காரணமான மலிவான வாசனைகள் நசித்து மோட்சத்திற்கான காரணமான சுகந்த வாசனை மேலிடும் என்பது இந்த ஸ்லோகத்தின் தன்மை.